உட்காருங்க. சரிம்மா. இந்தா நம்மள காஃபி. உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரவா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அக்கா, இல்ல வருண் வெண்ணிலா வாழ்க்கைய நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தல, அதனாலதான் அவங்க சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் பூஜை இருக்கான்னு அவங்க 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து சொல்லதான் ஜோசியரை வர சொன்னேன். இருங்க ஜோசியரே, இதோ வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா, இந்த ஜாதகத்துல எந்த விதமான தோஷமோ பிரச்சனையோ கிடையாது. அதனால பயப்பட தேவையே இல்லை. இன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் கோவில்ல உங்க வீட்டு சுமங்கலிங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு சுமங்கலி பூஜை செஞ்சுட்டா குடும்பத்துல சுபிக்ஷம் இருக்கும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ற ஒரு வாழ்க்கைய அந்த ஆத்தாவே உருவாக்கி கொடுத்துருவாம்மா. சரிங்க ஜோசியரே, அப்போ இன்னைக்கே பண்ணிடுறோம். அம்மா, பூஜையில எல்லாருமே ஒரு தம்பதி சமேதரா கலந்துக்கணுமா. முக்கியமா உங்க பையன் வருண், உங்க மருமக வெண்ணிலா, இது எல்லாரும் செய்யற பூஜையா இருந்தாலும் முக்கியமா அவங்களுக்காகத்தானமா செய்யறோம். சரிங்க ஜோசியரே, சிறப்பா பண்ணிரலாம். அப்ப ரொம்ப நல்லதுமா. நான் கிளம்பட்டுமா? வாங்க. ஏங்கா, அதான் வருண் டைம் கொடுத்திருக்கானே, நாம அவங்கள சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்குள்ள எதுக்கு நம்ம பயப்படணும்? அண்ணாமல, இந்த பூஜை அவங்களுக்கானதா இருந்தாலும் ஜோசியர் என்ன சொன்னாரு? வீட்ல சுமங்கலிங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது குடும்பத்துல சுபிட்சம் உண்டாகும்னு சொன்னாரு. இத செஞ்சா நம்ம மனசுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்ல அண்ணாமல, எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு. அதையும் இன்னைக்கே செஞ்சிருவேன். சரிக்கா, சாமி விஷயம் நல்லபடியா பண்ணிடுவோம். பவித்ரா, வெண்ணிலா, வான்மதி, இதோ வரேன். இன்னைக்கு நம்ம அம்மன் கோவில்ல சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பூஜையை பண்ணணும். நீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து உட்கார்ந்து அந்த பூஜையை பண்ணணும். என்னத்த திடீர்னு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுமங்கலி பூஜை பண்ணா நல்லது. அதனாலதான் இந்த ஏற்பாடு. அப்புறம் பவித்ரா, மாப்பிள்ளையும் வர சொல்லிடு. சரிம்மா.